சின்ன மருமகளில் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேது வந்துட்டு ஃபுல் குடிபோதையில் திரும்ப திரும்ப பாரில் வச்சு குடிச்சிக்கிட்டே இருக்காரு. எதிர்த்தாப்புல ஒரு 4-5 பேர் வந்து இந்த மாதிரி அமைச்சர் மையன் பகலும் நைட்டும் குடிச்சுக்கிட்டே இருக்காப்புல. அதுக்கு காரணம் அவனோட பொண்டாட்டி தானா. அவ யாரோடையோ போய் பிள்ளைய வாங்கிட்டு வந்துட்டான். அதான் அவன் புருஷனே வாசலில் வச்சு அன்னைக்கு பேசினான்ல, இப்படி இருக்கு கதை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் பேசவும் சேதுவுக்கு கோவம் வந்துடுது. வேகமாக சேது எந்திரிச்சு அவங்கள போய் அடிக்க போறாரு. யோ, என்ன நாங்கள் தப்பாக சொல்லிட்டோம், அதுதானே என் உண்மை. நீ ஏன் உன் பொண்டாட்டியை பார்த்து அன்னைக்கு அந்த கேள்வி கேட்ட, ஒன்றும் இல்லாமையா நீ கேட்டிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லவும் சேதுவுக்கு இன்னும் கொஞ்சம் கோவம் வந்துடுது. அவங்கள போட்டு அடித்து துவைச்சிடுறாரு சேது. அவங்களும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சேதுவோட மல்லு கட்டி அதில் ஒருத்தன் சேதுவை வந்து தலையிலே கட்டையால் அடித்து போட்டு ஓடிடுறான். சேது வந்துட்டு அப்படியே குடிபோதையில் நடக்கவும் முடியலை. அப்படியே நடந்து நடந்து மெதுவாக ரோட்டுக்கு போகிறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் தமிழ் வந்துட்டு இந்த விவாகரத்து விஷயமா வக்கீலை பார்க்கறதுக்காக வந்துகிட்டு இருக்காங்க. வசந்தியும் தமிழும் போய்கிட்டு இருக்கும்போது சேது வந்து குடிச்சிட்டு ரத்த காயத்தோட ரோட்டில் படுத்து கிடக்காரு. வசந்தி சொல்கிறாங்க, ஏய் அங்கே பாரு தமிழ், மாப்பிள்ளை தம்பி படுத்து கிடக்காரு, என்னாச்சுன்னு தெரியலே, தலையெல்லாம் ரத்தமாக இருக்குது தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வசந்தி ஓடியாருது. அம்மா நமக்கு எதுக்குமா, நம்ம தான் விவாகரத்து கொடுக்க போகிறோம்ல அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லுது. அடிய கூறு கட்டவளை, இப்படி கட்டின புருஷன் ரோட்டில் தலையில் அடிபட்டு கிடக்காரு, இப்படி அடி பேசுவேன் அப்படின்னு சொல்லவும் வேகமாக தமிழ் ஓடியாந்து இங்கே என்னங்க ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சேதுவுக்கு தமிழ் தான் தூக்கிட்டு வர்றாங்கன்றது சுயநினைவே கிடையாது. அவர் அப்படியே கிடக்காரு. வேகமாக வந்துட்டு தமிழ் ஆட்டோ பிடிச்சி சேதுவை ஆட்டோவில் உட்கார வச்சு கூட்டிகிட்டு போய்கிட்டு இருக்காங்க. தமிழ் சொல்கிறாங்க, அம்மா நான் இவரை கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்க்குறேம்மா, நீ அவங்க வீட்டில் எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணி சொல்லிவிட்டு நீ என் கூட வந்துருமா அப்படின்னு சொல்லவும், சரி தமிழ் பார்த்து பத்திரமா மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு போ, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி வந்துட்டு வீட்டுக்கு போகுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா சேது வந்துட்டு குடிபோதையில் வந்து ரத்த காயத்தோட படுத்திருக்காரு. குடிபோதையில் உளர்றாரு. என் பொண்டாட்டி எவன்டா தப்பாக பேசுனீங்க, அவளை பற்றி பேசுறதுக்கு யாருடா அருகதை இருக்குது, அவள் என் மேலே எம்பிட்டு பாசம் வச்சிருக்கா தெரியுமா, அவள் ஏமாத்திட்டான்ற ஒரு காரணத்தினால தான் நான் அவளை வந்து வீட்டை விட்டு விரட்டினேன். ஆனால் அவளை எந்த நாளும் நான் வெறுக்க மாட்டேன், அவளும் என்னை வெறுக்க மாட்டா. நான் என் புள்ள மேலே உசுரையே வச்சுருந்தேன். அப்படி இருக்கும்போது அவள் என்கிட்ட அப்படி ஒரு பொய்யை சொல்லிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சேது வந்துட்டு குடிபோதையில் வந்து உளறிக்கிட்டே வர்றாரு. தமிழை பற்றி ரொம்ப பெருமையாக பேசிக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தமிழை பிரியவே மனசு இல்லாத மாதிரி பேசுகிறாரு. இதை கேட்டுக்கிட்டு இருந்த தமிழ் வந்துட்டு அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. இவ்வளோ பாசத்தை வச்சுக்கிட்டு ஏன் இப்படி நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் மனசுக்குள்ளே நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆஸ்பத்திரி வந்துடுது. தமிழ் வந்துட்டு ஆஸ்பத்திரியில் சேர்த்துடுறாங்க. நான் இவரோட மனைவி தான், இவரை யாரோ அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வந்துட்டு அங்கே டாக்டர்லாம் சொல்லி உள்ள ஆஸ்பத்திரியில் சேர்க்கவும் டாக்டர் வந்து இவங்க குடிச்சிருக்காங்க, இப்போ உடனடியாக ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. மேடம் இவர் தலையில் அவ்வளோ ரத்தம் போகுது, அதுக்கு மட்டும் ஏதாவது ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுங்க அப்படின்னு தமிழ் சொல்கிறாங்க. சரி உங்களுக்காக பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சேதுவை உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்துட்டு வசந்தி வந்து ஆறுமுகத்துக்கு ஃபோன் பண்ணி, அப்பா ஆறுமுகம், இந்த மாதிரி தமிழோட புருஷன் குடிச்சிட்டு தலையில ரத்த காயத்தோடு அடிபட்டு கிடந்தாருப்பா, அவரை கூட்டிகிட்டு ஆஸ்பத்திரிக்கு போயிருக்காப்பா, நீ பெரிய கிட்டையும் பெரிய வீட்டில் எல்லாருக்கிட்டையும் சொல்லிடு அப்படின்னு வசந்தி சொல்கிறாங்க. அப்படியாம்மா நான் இப்போவே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் போய் ராஜாங்கத்துக்கிட்ட சொல்கிறாரு. ஐயா இந்த மாதிரி சேது ஐயா அங்கே அடிபட்டு கிடக்காராம், தமிழ்ச்செல்வி தான் அவங்கள ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க அப்படின்னு ஆறுமுகம் சொன்னதும் வேகமாக ஈஸ்வரி வந்து சொல்லுது, அவளால் தான் அவனுக்கு இந்த நிலைமைக்கே வந்திருக்கான், இப்போ நல்லவ மாதிரி அவள் ஆஸ்பத்திரிக்கா கூட்டிகிட்டு போறா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கத்துது. வேகமாக ராஜாங்கம் மோகனா வந்துட்டு கார் எடுத்துகிட்டு ஆஸ்பத்திரிக்கு வராங்க. நாங்களும் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரியும் தாமரை அப்புறம் ஈஸ்வரி எல்லாம் கிளம்புதுங்க. சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த குடும்பமும் ஆஸ்பத்திரிக்கு வந்துடுதுங்க. அங்கே பார்த்தா சேது வந்து தமிழ் கையை பிடிச்சிட்டு உளறிக்கிட்டே இருக்காரு. குடிபோதையில் தலையில் கட்டு போட்டு படுக்க வச்சுருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கிட்ட இருந்து வந்த ராஜாங்கம் வந்துட்டு இந்த மாதிரி என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது டாக்டர்கிட்ட, சார் உங்கள் பையன் ரோட்டில் குடிச்சிட்டு விழுந்திருக்காரு, அவங்க ஒய்ஃபை தான் இப்போ கூட்டிகிட்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னதும் இந்த சாவித்திரிக்கும் தாமரைக்கும் ரொம்ப கோவமாகிருது. சாவித்திரி சொல்லுது, ஒன்னால தாண்டி இவன் வந்து இந்த நிலைமைக்கு போனது, பாவம் எங்கள் சேது எவ்வளோ நல்ல பையனாக இருந்தான், குடிச்சதே உன்னால தான், இப்படி நிலைமை காரணம் நீ தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி கத்தது. தமிழ் எதுவுமே சொல்லலை, அமைதியாக இருந்துக்கிறாங்க. மாமா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வேகமாக அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. சேது வந்து தமிழ் கையை விடவே இல்லை, இறுக்கமாக பிடிச்சிருக்காரு. டாக்டர் சொல்கிறாங்க, அவரோட மனைவி நீங்கள் தானே, நீங்கள் கூடவே இருங்க, அவர் உங்கள் பேரை தான் சொல்லிக்கிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லவும்
எதுவுமே சொல்ல முடியல தமிழ்னால, ராஜாங்கமும் எதுவுமே சொல்ல முடியல தமிழ. அப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ் பேரை சேது சொல்லிக்கிட்டு இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாவித்திரிக்கும் தாமரைக்கும் கொழுந்து விட்டு எரியுது. இதுதான் அடுத்தடுத்து நடக்க போகுது. ஓகே விவோஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.